அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஒரு 34 சைஸுக்கு உண்டான ப்ளவுஸ் வெட்ட போகிறோம். அவங்க ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அளவு பார்த்தீங்கன்னா 34 சைஸு தான் அ, உண்டான அளவு இருக்குது. இதுதான் அவங்களோட அளவு ப்ளவுஸு. இப்போ இதோட ரேட் பார்க்கலாங்களா? இந்த சீலையோட ரேட்டை என்ன ரேட் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த சீலை பார்த்தீங்கன்னா 1935 ரூபா அப்படின்னு சொல்லி வருது. இந்த சீலை பார்த்தீங்கன்னா 1025. இப்போ இந்த சீலை பார்த்தீங்கன்னா 2150 ரூபான்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இந்த சீலை கட் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா முந்தி சைடு, இந்த சைடு பார்த்தா ஜாக்கெட்டுக்கு உண்டான அளவு. ஒரு 80 பாயிண்ட் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் ஜாக்கெட் துணி, சரிங்களா? இது அதோட லைனிங்கு. புக்கு யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் தாராளமாக கால் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம 34 சைஸுக்கு உண்டான அளவு எடுக்கிறோம். ஒரு கோடு ஒன்று போடுங்க. 1.5 இன்ச்சு நமக்கு தைக்கிறதுக்கு வேணும். ஜாக்கெட் இறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு அதிகம். ஒரு கோடு. இதை இப்படியே முடிச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25. இப்போ நம்ம இதில் இருந்து சில மெத்தடுகளை மாற்றி ஜாக்கெட்டோட வடிவத்தை மாற்ற போகிறோம், சரிங்களா? இதுதான் அடிப்படை பேஸு. இதுலேருந்து நமக்கு தேவையான வடிவத்தை நம்ம மாற்றிக்கலாம். அதே 5.25 இங்கே வைக்கலாம், ஆனால் மேலே ஒரு 1/4 இன்ச் அதிகப்படுத்துங்க. ஏன்னா கட்டிங் ஸ்டைல் மாற்ற போகிறோம். பின்னால் கழுத்து இறக்கம் 7.5. அதாவது இங்கே மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரி. இப்போ குழப்பல, அப்படியே 7.5 வச்சுக்கலாம். அதே 5.25 இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 1 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இதுக்கு இது சென்டர். இப்போ சின்ன ஷோல்டர் எவ்வளோன்னா 2.25. இந்த இடத்துல இருந்து இங்கே வைங்க. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க. இதோட
3 இன்ச்சு கிடைக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை இங்கே உருவாக்கிக்கலாம். இப்போ நான் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு நான் 3 இன்ச்சு வைக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட நல்லா கவனிங்க. சைடில் ஒரு கோடு போட்டிருக்கேன். 10.75 இன்ச்சு எல்லா அளவையும் சேர்த்தாச்சு. அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இடுப்பளவு 28 இன்ச்சு. இதோட 1 இன்ச்சு நமக்கு அதிகமாக தேவை. 27.25 இருக்கு. நாம் 28ஆவே வச்சுக்கலாம். புக்கில் 28 தான் நான் கொடுத்துருக்கேன். நாலில் ஒரு பங்கு போட்டோம் அப்படின்னா 7, மேலே 2.5 இன்ச் நீங்கள் ஒட்டுக்கா கூட்டுங்க. இதெல்லாம் நான் பிரித்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு தையலுக்குன்னு விடுவோம் பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. இந்த கோட்டில் இருந்து உள்ளே தான் நான் எடுக்கிறேன் 1.5 இன்ச்சு. அதே மாதிரி இந்த கோட்டில் இருந்து 1.5 இன்ச்சு நான் உள்ளே தான் எடுக்கிறேன். இங்கிருந்து இந்த கோடை போடுங்க. இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம எவ்வளோ வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ச்சு கணக்கு தான் நமக்கு தேவை. இந்த கோடை நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுலேருந்து 1.5 இன்ச்சுங்கிற மாதிரி வைக்கணும், இல்லைனா 1.25 மாதிரி வைக்கணும். சரிங்களா? அதுக்குள்ளே தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த கோடை எடுக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான அந்த வளைவுகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கோட்டோட பாருங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும், அதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்குதோ அதை அப்படியே தூக்கி இந்த பக்கம் போட்டுருங்க. இங்கே எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து அப்படியே இங்கே வைங்க. இந்தாண்ட கரெக்டாக இந்த சுகராகவே நீங்கள் பார்க்க வேணாம், ஒரு நூல் எக்ஸ்ட்ரா கூட மேலே போய்க்கலாம். சரிங்களா? இப்போ இதை கட்டிங் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன மாற்றத்தை செஞ்சு தான் நம்ம வெட்டிக்கணும். சரிங்களா? இப்போ 34 சைஸுக்கு உண்டான அளவு வெட்டியாச்சு. இது ஏன் இப்படி வெட்டுறோம் அப்படிங்கிற காரணத்தை நான் மறுபடியும் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த கோடை இப்படி போடுங்க. இப்போ கட் பண்ணும் போது இது லைட்டாக அந்த கோடு அமைப்பு எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு வரி வடிவம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. எல்லா நேரமும் நம்ம கோடு போடும் போதே அமைப்புகள் கரெக்டாகவும் கிடைக்காது. அப்போ கட்டிங் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சென்டரோட ஒரு நூல் தள்ளி தான் இப்போ இங்கே வந்திருக்கு. நமக்கு தேவை அங்கே அமைப்பு அப்படி தான் அங்கே தேவை பார்க்குறதுக்கு.
இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வழி நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஒன்று என்னன்னா, இங்கிருந்து இதை பாதியை இப்படி மாற்றி நீங்கள் இப்படி வைங்க. இல்லைன்னா இது சென்டர் பண்ணிட்டு எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இடுப்பு தகுந்த மாதிரி இது அளவு மாறும். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த சென்டரை தான் நீங்கள் கணக்கிட்டுக்கணும். அப்போ ஓரளவுக்கு நல்லா நமக்கு செட் ஆகிக்கும். இப்போ உங்களுக்கு இது பார்த்தா கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி தெரியும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுருக்கம்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். எப்படி இருந்தாலும் உங்கள் ஷோல்டரு இப்படி தான் நவுறும். சரிங்களா? அப்படி நவுறும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கணக்கு முறைகள் அடிப்படையாக பார்க்கும் போது இன்னும் நமக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற வழி கிடைக்கிறனால அந்த ஷோல்டரை நம்ம நோத்திக்கிறோம். இப்போ நோத்தும் போது என்னென்னா உங்களுக்கு இங்கே கிடைக்கிற இந்த சுருக்கத்தையும் கொஞ்சம் குறைச்சி விட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே டாட் எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள். இப்படி பிடிச்சி நீங்கள் 1/4 இன்ச்சு நீங்கள் பிடிக்கணும். இல்லைன்னா ஒரு 3 புள்ளி அளவுக்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் 1/2 இன்ச்சு பிடிச்சிங்க அப்படின்னா அது 1 இன்ச்சாக மாறிக்கும். ஏன்னா இந்த மாதிரி வடிவத்தை பண்ணும்போது நம்ம டாட் ரொம்ப பிடிக்க வேண்டாம். அதிகபட்சம் நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு 3/4 இன்ச்சுங்கிறது இங்கேருந்து இதை பாதியாக்குனா எப்படி இருக்கும்? 3 புள்ளிங்கிற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி தான் நம்ம இங்கே டாட் பிடிக்கணும். அடுத்தது கைகள் வெட்டிடலாம். இப்போ கைகள் மட்டும் அவங்களோட விருப்பத்துக்கு லைட்டாக மாறுது. இங்கே கைகள் வந்து பார்த்தீங்கன்னா 5.75 இருக்குது. ஆனால் ஜாக்கெட்டில் நமக்கு அவங்களுக்கு 6 இன்ச்சு வேணும். இது ஷோல்டர் மாதிரி பிடிச்சி தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. அடுத்தது 1.5 இன்ச்சு இங்கே கூட்டிக்கிங்க இதை மடிக்கிறதுக்கு. ஆனால் இதில் என்னன்னா இப்போ நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். அப்படிங்கும் போது இங்கே 1.5 இன்ச்சு வைக்க தேவையில்லை. அப்போ 6 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னாவே போதும். அப்போ நமக்கு தேவையான துணி நம்ம இது கட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கே கிடைக்குது. இப்போ அடுத்ததாக சின்ன ஆம்கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பஸ்ட் கோட்ல இருந்து 3.25 இன்ச்சு நீங்கள் இங்கே வைக்கணும். ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.75 இங்கே வச்சுட்டு 1.5 இன்ச்சு நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கை டைட்டு எவ்வளோ அந்த அளவு ஜாக்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு இருக்குது. அப்போ 12ல் பாதி எவ்வளோ? 6. மேலே நீங்கள் 1.5 இன்ச்சு கூட்டிக்கிங்க. இப்போ உங்களுக்கு நான் இதை போட்டு முடிச்சிடுறேன். இப்போ
இதுலேயும் 1/2 இன்ச்சு. சரி, இப்போ இந்த கோடை கணக்கெடுக்க வேணாம். இப்போ இந்த இடத்துல இருந்து இதை எடுத்துக்குங்க. அதுல இருந்து 1/2 இன்ச்சு அதிகம். இப்ப இந்த கோட்டை பாருங்க. இதுல சென்டர். இந்த முன்னாடி கோடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த முன்னாடி கோடு, இந்த கோட்டையும் இங்க இணைச்சு விட்டுருங்க. இப்ப இந்த கோட்ல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு உள்ள வைங்க. வச்சுட்டு இப்ப இதோட இதை இணைச்சு விடுங்க. இந்த ஸ்கேல் இந்த வாரத்தில் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது இதோட இணைங்க. அடுத்தது இப்படி இதை இணைச்சு விடுங்க. அந்த கோட்டையே பார்க்க கூடாது. நமக்கு எங்க வாட்டம் கிடைக்குதோ அந்த வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் மாத்திக்கலாம். இதுக்கு இது சென்டர். இப்போ இங்க முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா இங்க வெட்டிக்குங்க. இங்க வெட்ட வேண்டியதை இங்க வெட்டுங்க. இப்ப இது வெட்டியாச்சு. இந்த புக்கை வச்சு நீங்க சிம்பிளா முடிச்சுக்கலாம். இந்த புக்கில் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்லேயே வச்சிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு நான் வீடியோ தனியாக கொடுப்பேன். எப்படி நீங்கள் இதெல்லாம் கணக்கு பிரிக்கணும், எப்படி நீங்கள் இதை வெட்டணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் நான் கொடுப்பேன். இப்போ இங்கே கப்போட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.75. இந்த மாதிரி அளவுகள்லாம் இன்னும் வித்தியாசமாக இருந்ததுன்னா அதெல்லாம் எப்படி கட் பண்ணுங்கிறத நான் மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ இந்த கோடை போட்டுட்டு இந்தாண்ட எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு 1/2 இன்ச்சு இருக்கு. 1/2 இன்ச்சு வச்சிடலாம். அதே மாதிரி இங்கேயும் அரைஞ்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்க மேல் கோட்ல இருந்து நமக்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்தீங்கன்னா இங்க 12.25 தேவை. 12.25 இங்க வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இங்க சின்னதா ஒன்று நம்ம வைக்கிறோம்ல, அது 1.25. முன்னாடி கழுத்து இறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.25 வருது. இந்த மேல் கோட்டில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கணும், 6 இன்ச்சாக மாற்றணும். சரிங்களா?
சரி, இப்போ இங்கே முன்னாடி ஷோல்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இங்கே வைங்க. சரிங்களா? அதே 5 இன்ச்சு இங்கே வைக்கிறது இல்லாமல் ஒரு 1/4 இன்ச்சு கூட்டுங்க. புக்கு கணக்கில் பார்த்தீங்கன்னா 5க்கு 5 அப்படியே பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வடிவத்தை நம்ம கொஞ்சம் மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ 5, அதே 5 இங்கே. இப்போ 1 இன்ச்சு இங்கே கூட்டுங்க. இப்போ சின்ன ஷோல்டர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே 2.25. இது அதே மாதிரி சென்ட்ரு. இப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இதிலிருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் வேணாலும் நீங்கள் கம்மியாக வைக்கலாம், இல்லை வேணாலும் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். அது உங்களுடைய கஸ்டமரை பொறுத்து. ஒரு கோடு. இப்போ இங்கே இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே 1.5 இல்லை 1.25 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுருங்க. சரி, சைடில் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த கோட்டில் இருந்து நீங்கள் 10.25 இன்ச்சு வைங்க. 2 சைடுமே 10.25 தான் வைக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இப்போ 10.25 வைங்க. ஏன்னா இது நான் பிரித்து நான் சொல்லும் போது மட்டும்தான் அப்போ தான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். ஏன் அப்படி பயன்படுத்துகிறோம், அளவுகள் மாறும் போது அதுவே என்ன செஞ்சுக்குது அப்படிங்கிற கணக்கெல்லாம் அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இதுவும் அதே மாதிரியே சரி. இப்போ இந்த கணக்கு இங்கே முடிச்சாச்சு. இப்போ இங்கே எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இங்கே கொடுத்துருக்கேன் 4.25 இன்ச்சு சென்டர். கப் டாட் 2.25. அப்போ இதை பாதி ஆக்கிக்கணும். இதை பாதி ஆக்கிட்டு இந்த சென்டரில் அந்தாண்ட பாதி, இந்தாண்ட பாதி. இப்போ இதை நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் இது இப்படியே பயன்படுத்திக்கலாம், இந்த ஸ்கேலையும். அதுக்கு அடுத்தது இது இந்த முகனையில பாருங்க, இந்த கோட்டையும் பார்த்துக்குங்க. இப்படி அடுத்தது இந்த கோட்டோட இதை இணைச்சிருங்க. இப்ப இங்கே ஒரு கோடு ஒன்று போடுங்க.
இப்படி இதை சென்டர் பண்ணிட்டு இங்க 2.25 இன்ச்சு வைங்க. இப்ப நீங்க கூரா இருந்தாலும் சரி, சரி வேண்டாம், இப்ப அது பேசினா டைம் நிறைய எடுக்கும். அது வேற ஒரு வீடியோல சொல்லி தந்துடுறேன். ஒரு மார்க் ஒன்று போட்டுக்குங்க. இப்ப இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேலே ஏத்துங்க. இப்ப இந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ கொண்டுட்டு வரணும்னா, இது தெரியுதுங்களா? இது இங்க அளவு. இப்ப இந்த கோட்டோட இது. சில டைம்ல என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க 2 டாட்டை வச்சு தான் கட் பண்றீங்களா? இங்க டாட்டுக்கு எதுவுமே போடுறது இல்லையேன்னு சொல்லி என்ன கேட்பாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாட் இங்க பிடிக்கணும். இப்படி நீங்க தைக்கும் போது இப்படி மடிச்சீங்கன்னா நீங்க 1/4 இன்ச்சு நீங்க இப்படி பிடிக்கணும். அதுக்கு துணி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க இப்படி பிடிச்சி, சரிங்க நான் கட் பண்ணி முடிச்சோன்னா நான் காட்டுறேன். அது எங்க கிடைக்குதோ அந்த சென்டர் பாயிண்ட்ஸு நீங்க அதுல நீங்க பிடிச்சிக்கணும். அதுக்கோசரம் ஒரு அளவு உங்களுக்கு போட்டு உங்களை அதை குழப்பி காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க தைக்கும் போது எப்படி அந்த இடம் தானாவே வந்து உட்காரும். இப்ப இது சென்ட்ரு, இப்ப இது சென்ட்ரு, இப்ப இதுக்கு இது சென்ட்ரு. இப்ப இங்க 1.5 இன்ச்சு கணக்கு வரும், அதுக்கு இங்க சென்ட்ரு. சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, இப்படி பிடிக்கும் போது இந்த டாட்டை வச்சு சில பேர் இப்படி பிடிப்பீங்கல்ல, அப்படிலாம் நான் பிடிக்க மாட்டேன், பிடிக்கவும் கூடாது. அப்போ இந்த டாட்டை இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் அது தையல் விடும்போது தான் கரெக்டாக வாட்டம் வரும். அப்படி வரும்போது இதை பார்த்துக்குங்க, இந்த இடத்துல இப்படி இங்கே வரும். சரிங்களா? அப்படி வரும்போது நீங்கள் அங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் டாட் பிடிச்சிக்கணும். இந்த டாட்டை பற்றி உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் சொன்னோம்னா டைம் நிறைய இதாகும். இப்போ நேராக ஒரு கோடு போடுங்க. பட்டி வெட்ட போகிறோம், பெல்ட்டு. இதே நேராக ஒரு கோடு. இப்போ கவனிங்க, இந்த கோட்லேருந்து 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த ஆண்டியும் அதே மாதிரி. இப்போ இந்த முன்னாடி இருக்கிறது நமக்கு தேவையில்லை, இந்த ஆண்ட பின்னால் இருக்கிறது நமக்கு தேவையில்லை. இடுப்பு டாட், இடுப்பு எவ்வளோ? 28. 28ல் 4 1 பங்கு 7. சரிங்களா? இப்போ ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னாடி கிடைச்ச துணியை நம்ம பின்னால் சைடு போட்டுக்கிறோம். அப்போ ஜாக்கெட் வந்து போட்டுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதை சமம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குறைச்சிக்கிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 1/2 இன்ச்சு. இப்போ நாமளாக ஒரு கோடு போடக்கூடாது, அந்த இடுப்புக்கு தகுந்த மாதிரி அதுவே எடுத்துக்கணும் நம்ம கணக்குக்கு. இந்த கோட்டையும் பார்த்துக்குங்க. இப்படி பார்த்துட்டு ஒரு கோடு ஒன்று அப்புறம் போடுங்க. இப்படி கோடு போட்டுக்குங்க. இப்போ அந்த 1/2 இன்ச்சு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
தைக்கும் போதெல்லாம் இந்த கோடெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம் இந்த கட் பண்ணும் போது. இப்போ நம்ம யூடியூப்பில் போட்டு காட்டுறோம் அப்படிங்கும் போது அப்போ தான் பல பேர்த்துக்கு புரியும். அதுக்கோசரம் இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ இப்படி வைக்கும் போது முன்னாடி சைடு பார்க்காதீங்க. இப்போ பின்னாடி எவ்வளோ இருக்குதுன்னு கவனிங்க. இப்போ உங்களோட கேள்விகள்லாம் வரும். இப்போ பின்னாடி சைடு அதிகமாக இருக்குது, முன்னாடி சைடு கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக மாறுதுங்களா? இப்போ டாட் பிடிச்சோம்னா சமமாக மாற ஆரம்பிச்சுக்கும். சரிங்களா? இப்போ எது அளவு எது கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே கால் இன்ச்சு இருக்கு பின்னால. அதை நான் இப்பயே வச்சிடுறேன். 2.25 இன்ச்சு வச்சிருங்க. அப்புறம் 1.25 இன்ச்சு கூட்டுங்க. இப்போ பின்னால் சைடு முடிச்சாச்சு. இப்போ அதை அப்படியே திருப்பி இந்த கோட்டை நேர்படுத்துங்க. நீங்கள் நேர்படுத்தும் போது இந்த சோல்டரையும் நீங்கள் பார்த்துக்கணும் முன்னாடி. சரிங்களா? இல்லைன்னா அது ஃபால்ட்டாக மாறும். இப்போ இந்த கோடை பார்த்துக்குங்க. ரெண்டு 3 புள்ளி இருக்குது, அதை அப்படியே இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு இங்கே 1.25 இன்ச்சு நீங்கள் இப்போ கூட்டுங்க. இப்போ இதோட வேலையை இங்கே முடிச்சாச்சு. இந்த பெல்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கோடை போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த இடத்துல இருந்து இங்கே நாம் இப்படி வைப்போம். சரிங்களா? இது இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு கோடை போடுங்க. அடுத்ததா ஒரு கோடை போடுங்க. போட்டுட்டு இப்படி வைக்கும் போது இங்கே 1/4 இன்ச்சு நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்குது. அப்போ இங்கே நான் 1.25 இன்ச்சுங்கிறது 1 இன்ச்சா இங்கே மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ இதை கட் பண்ணுங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் அந்த ஜாக்கெட்டை நான் வெட்டியே காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த அளவுகளை ஏற்கனவே எல்லாம் பிரித்து பாட்டாக இருக்குது. உங்களுக்கு தனியாக நான் வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், எப்படி இதை கட் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. புக்கோட ரேட் கம்மி தாங்க அப்படின்னு. இதை இப்போ வெட்டியாச்சு. இப்போ ஜாக்கெட்டில் இதை நம்ம அயன் பண்ணி தான் இதை வெட்டணும். இப்போ அந்த அயன் பாக்ஸை நான் இப்போ போட முடியாது, ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால. அதனால் நான் தைக்கும் போது நான் அயன் பண்ணிக்கிறேன். இப்படி இதை வைங்க. கொஞ்சம் லூஸாகவே விட்டுருங்க, ஏன்னா கொஞ்சம் அயன் பண்ணணும்ல. இது எதுக்குன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர் பெருசாகாமல் பார்த்துக்கிறதுக்கு. அதாவது இதை சென்டராக நம்ம இப்படி வைக்கும் போது இதையும் இப்படி சென்டராக வைக்கணும், தைக்கும் போதும் சரி. அடுத்தது இங்கே கைகள் நமக்கு இங்கே வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. ரொம்ப கிராஸாலாம் நமக்கு வேண்டாம், ஓரளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். துணி அதிகமாக இருக்குது பார்க்கும் போதே, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக வெட்டிக்கலாம். இப்போ துணி கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் கம்மியாக அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கணும்.
இந்த அளவுக்கு நான் இப்போ வெட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, துணி வந்து அதிகமாக இருக்கு ஒன்று, ரெண்டாவது அயன் பண்ணாமல் இருக்கு. கொஞ்சம் கவனிங்க. இப்போ இங்கே இருக்குதுங்களா, இதை பாதியாக மாடிங்க. எவ்வளோ தூரம் நமக்கு வேணுங்கிறத அது முடிவு பண்ணும். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு நான் வெட்டி காட்டின சீலை இது தானே? கை வெட்டி காட்டியிருக்கிறது இதே தானே? இதோட ரேட் எவ்வளோ நம்ம பார்த்தோம்னா 2000 சில்லற. இதுதான் இதோட ரேட்டு. இப்போ நான் வெட்டினது. இப்போ நான் எந்த வடிவத்திலே அளவுகளெல்லாம் மாற்றி கட் பண்ணேன், இதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ போடும் போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். புக்கு வாங்கும் போதே உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு நான் கையிலேயே நான் கொடுத்துருவேன். நீங்கள் அது மூலயமா பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நன்றி.